Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன் நம்மோடு நேரடியாக பேசுவதை இன்றைக்கு தியானிப்போம். தேவனை தகப்பனாக பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம்! பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள வசனங்களில் இதை வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது அவ்வாறே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். நாம் பிதாவை அப்பா என்று அழைக்கும் போது அந்த வார்த்தை பிதாவோடு நம்மை ஒன்றிணைக்கிறது. இன்றைய வேத வசனமும் இதையே நமக்கு வலியுறுத்துகிறது. எத்தனை முறை இவன் என் மகன், இவள் என் மகள் என்று கூறுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை குறித்து பெருமிதம் கொண்டு மனம் மகிழுவார். நாம் அவருடைய மகன், மகள் என்பதை இவ்வுலகிற்கு நிரூபிப்பார். எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், தம்முடைய ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி அவருடைய ஜனங்களாக மாற முடியும்? அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் வழிகாட்டுகிறது. இயேசு இப்படி செய்ததினால் தேவனாகிய பிதா நமக்கு தகப்பனானார். அவரை எப்போதும் நம்மோடு பெற்றிருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இயேசு தாமே, என் வாழ்வில் எல்லா வேளையும் நான் தேவ சித்தத்தை பின்பற்றுவதால் என்னுடைய பிதா என் மேல் அன்பாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை தனியே விடுகிறதில்லை என்று கூறியுள்ளார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவரை உங்களுக்கு பிதாவாக்கிக் கொள்ளுங்கள். பிதாவுக்கு முன் நீங்கள் நீதியான வாழ்க்கை நடத்த தொடங்கினால் அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவரது அன்பை, பாதுகாப்பை, அருளை நீங்கள் நினைத்திராத வழிகளில் அனுபவிப்பீர்கள். ஆகவே முதலாவது உங்களில் அன்பு கூர்ந்து தமது ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட உங்கள் பரமபிதாவின் மேல் அன்பு கூர்ந்து அவரை கனம் பண்ணுங்கள். பெரிய ஜமீன்தார் ஒருவர் திடீரென மரித்துவிடவே அவருடைய ஒரே மகன் பரிதாபமான நிலைக்குள்ளானான். தந்தையை இழந்த அந்த மகனுடைய மாமா எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொண்டு அந்த சிறு பையனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அந்த சிறுவனின் எதிர்காலம் இருண்டது போலானது. அந்த நேரத்தில் ஒரு அனாதை இல்லத்தின் நிர்வாகம் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் பள்ளியில் சேர்ந்து அவன் படிப்பை தொடரும்படி அவனுக்கு உதவி செய்தது. தகப்பனற்ற அந்த மகன் தேவனை தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவன் படிப்பில் கவனம் செலுத்தி கண்ணும் கருத்துமாய் படிப்பதை கண்ட மற்ற சிறுவர்கள் அவனை பரிகசித்தனர். எனினும் அவர்கள் பரிகசிப்பை பொருட்படுத்தாமல் தன் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தி தேவனுக்கும் தன்னை பராமரித்து கொண்டிருந்த பாதுகாவலர்களுக்கும் உண்மையாயிருந்தான். படிப்பில் மாநில அளவில் முதல் மாணவனாக வர தேவன் கிருபை செய்தார். ஒரு மருத்துவ கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்ததுடன் படிப்பிற்கான உதவித்தொகையும் பெற்றான்.
தொடர்ந்து நன்றாக படித்து கல்லூரி படிப்பிலும் முதலிடம் பெற்று மேற்படிப்பில் சேர்ந்து அநேக பட்டங்களை பெற்று மருத்துவத்துறையில் வல்லுநராக மாறினான். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் கூறுகிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். உங்களுக்கு யாரும் இல்லை என்பதாக உணர்கிறீர்களா? உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்கு நேரமில்லாத பெற்றோரை நினைத்து வருந்துகிறீர்களா? உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு போதுமானவர். அவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் மீது தமது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த உலகில் அவருடைய உன்னத உரிமையை நீங்கள் பெற்றிருப்பதால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியாயிருங்கள். அன்பின் பரமபிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் என்னோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. உம்மை என் பிதாவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலமாக நீர் என்னை உம் குமாரனாக ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி. என் மீது உம்முடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை போதித்து நடத்தும். எவ்வித கட்டாயமுமின்றி நீர் என் மேல் அன்பு வைத்து என்னுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் நிறைவும் பூரணமுமான பலியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்பா பிதாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். உமக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை நான் எடுக்கும்படி என்னை வழி நடத்துவீராக. நீர் எப்போதும் என்னோடு இருப்பீர் என்றும் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர் என்றும் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேரவும் உம்முடைய பாதையை பின்பற்றவும் எனக்கு உதவி செய்தருளும். நீர் எனக்கு வழிகாட்டுவதற்காகவும் எனக்கு வேண்டியவற்றை அருளி செய்கிறதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து நான் செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் என்னை வழிநடத்தும். துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.